அம்மா சுந்தரி, உன்னால் எனக்கு எவ்வளவோ ஓய்வு கிடைத்திருக்கிறதம்மா. உங்களால எனக்கு எவ்வளவோ ஆறுதல்ப்பா. என்னப்பா அடிக்கடி பட்டுதா? ஒன்றும் இல்லைம்மா. பத்தியடா, இந்த கழுத்து போலுக்கு காதல் சோக்கு தருவது சுவாந்தனமா பேசாதமாக்கி போடா. இங்க நடக்கிற அக்கிரமம் உங்களுக்கு தெரியாதா? இந்த கழுத்து பய ஓலமாட்டு அயோக்கியத்தான். பெரிய பேர் வீண் பை சாட்டாத. வா. என்னங்க இங்க ஒரு ஹாஸ்டல் இருக்குதாங்க, சுந்தரின்னு ஒரு. அவளுக்கு என்ன வேணும்? எனக்கு பார்த்தா பெரிய இடத்துக்குள்ள மாதிரி இருக்கு. அந்த பந்து ஏன் அவன் நடத்த சரியில்லைப்பா. நான் சொல்றத கேட்டா கேளு, கேட்கல நான் போ. நடக்கிறத சொன்னா மாச்சே நம்ம கேம்பா வீண் வந்து பாப்பா போலாம். இருங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அங்க ஒரு பையன் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு பாத்தியார் பேரை வச்சுக்கிட்டு பண்ண அக்கிரமம் எல்லாம் பண்றான். அப்படியே வாய்க்கிட்டான் அக்கிரமக்காரன். அந்த புருஷன் பரமேஸ்வரா, தயாநிதி, என் செல்வியை நான் எப்போது காணப்போகிறேன்? என் மீது இரக்கம் காட்டக்கூடாதா? ஈஸ்வரா, இன்னுமா எனக்கு இந்த சோதனை? யாரும் பையன் ஓடுமா? நம்ம அம்மா சண்டைக்கு போறோம். ஆமாங்காவே. நீ இங்கு தனியாக இருக்கிறாய்? இல்லை அத்தா, அவர் இருக்கிறார். ஏன் உங்களுக்கு இப்படி வேர்த்து கொட்டுகிறது? இவர்களா ரத்தம் என்று சொல். என்று கூட்டாளி மகளே, என்னிடமா உன் கைவரிசை, உன் பதிவிரதா கர்மங்களையும் மர்மங்களையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் வந்திருக்கிறேன். அத்தா, என்ன சொல்கிறீர்கள்? நெருங்காத நீச்சத்தையே என் உயிர் குயிலாய் காட்சியளித்த நீ உண்மையில் ஒரு பெரும் பேய், துரோகத்தின் பிறப்பிடம், கடும் காம கனல் மலை, நடமாடும் நரகம். ஐயோ கடவுளே! கல்வி, உயர் குலம், உயர் ஜாதி என்பதை எல்லாம் உதிரி தள்ளி உண்மையே என் உலகம் என நினைத்தேன். என் அன்னையை ஓயாமல் ஓலமரச் செய்து விட்டேன். தந்தைக்கு தலைவர் வைத்ததை வைத்தேன். நிம்மதியற்று நித்திரையற்று தவியாக தவித்தேன். பாவி, பல பாதகம் செய்து விட்டாய். உன் போற களங்கத்தை எப்படி அதை தாங்க முடியும் என்னால்? இல்லை இல்லை, நீங்கள் பேசுவது தர்மம் இல்லை, நினைப்பது நேர்மை இல்லை. வீண் சந்தேகத்தால் வெறிகொண்டு உங்களையே நீங்கள் மறந்து விபரீதத்துக்கு வழி தேடுகிறீர்கள். அத்தா, என் விடுவி நாளுக்காக காத்திருந்தவளை முடிவு நாள், உன் முடிவு நாள் என்று சொல்லு. உன்னை கொன்றால் தானுக்கு இன்பம் ஆறுதல் தான். உண்மைதான், நான் யாருக்காக வாழ வேண்டும்? ஆகட்டும், நேரத்தை வீணாக்காதீர்கள். பரிசுத்தமான காதலுக்கு பலிப்பொருள் நான் இதோ நிற்கிறேன். என்னை கொன்று குதூகலம் அடையுங்கள். உன்னை விடமாட்டேன். உன்னை போன்ற ஒருத்திக்கு வாழ இடமில்லை. சுந்தரி, அப்பா அப்பா, யார் நீ? அத்தா, சேகரா, விபச்சாரியா? யாருடன் அப்பா தவறினாள்? ஆத்தியார் இந்த பட்டத்தையும் தாங்கி திரிகிறானாமே அந்த வஞ்சகன். எங்கே அவன்? அவனையும் கொள்கிறேன். நீ வர்ணித்தாயே அந்த அயோக்கியன் நான் தானப்பா. பார், என்னை பார், நன்றாக பார், பார். ஆம், ஏன் தயக்கம்? நீங்கள் ஒரு காலம் இருக்க முடியாது. தம்பி, குந்தவதியான இந்த பெண்ணை பற்றி யாரோ புழுகினால் அதை நீ நம்பிவிடலாமா? காலையும் மாலையும் உன்னை வணங்குவதே தவிர வேறொன்று மரியாதை. இவளா விபச்சாரி? சுந்தரி, என்னை மன்னித்து விடுகின்றேன். யாரோ முறையை பற்றி கட்டு மதிப்பித்து விட்டேன். அம்மா சுந்தரி, ஒவ்வொரு வாலிபனுக்கும் திடீரென ஏற்படும் கோளாறுகளில் இதுவும் உண்டு.
இதை நீ மனதில் வைத்துக் கொள்ளாதேம்மா. சேகர். ஆஹா, அப்படியா சங்கதி? ஆமாங்க. வரட்டும் அந்த அயோக்கியம். நெல்லங்க, இந்த படியை மிதிக்க கூடாது. இனிமேல் படியை மிதிக்காம அப்படியே தாண்ட முடியாதுங்களே. என்னடா இந்த வாசப்படிக்குள்ளே நுழையாது. ஓஹோ, அப்ப பின்வாசல் வழியா போட்டுருக்கீங்களா? என்ன விளையாடுற? என்ன இங்க சமையலுக்கு தொந்தரவு குட்டியா குணம் வச்சிருக்கிற நீ? என்ன என்ன யாரு அண்ணா அந்த மாதிரி சொல்லியாச்சு. இல்லைங்க, அது இருங்க, அது என் அத்தை மகா. அத்தை மகனா? ஆமா, அதோட இல்ல. அமர்வா, எங்க அந்த தொந்தரவு குட்டி? அது எங்கேயே குளிக்க போயிருக்குது. குளிக்க போயிருக்குதா? நீ போய் அந்த குளத்துல விழு. என்ன யசமா இப்படி விளையாடிக்கிட்டு? வருங்காலம் நல்ல காலம், இது வாழ்வு நாம் காணவே. வருங்காலம் நல்ல காலம், இது வாழ்வு நாம் காணவே. வருங்காலம் நல்ல காலம். மனம் போல இன்பம் நீரும் எனது சுந்தரி, மனம் போல இன்பம் நீரும் எனது சுந்தரி. அழியாத காதலானே அன்பு ஜோதியை போலே, அழியாத காதலானே அன்பு ஜோதியை போலே. இணையாக நானே இசை பாடலே, இணையாக நானே இசை பாடலே. வருங்காலம் நல்ல காலம், இது வாழ்வு நாம் காணவே. வருங்காலம் நல்ல காலம். கடையை மீறுவோ குருதிலாமல் வாழ்வோ, குருதிலாராமல் வாழ்வான். இணையாக நானே இசை பாடவே, இணையாக நானே இசை பாடவே. வருங்காலம் நல்ல காலம், இது வாழ்வு நான் காணவே. வருங்காலம் நல்ல காலம். நீங்கள் சொன்ன கெஞ்சி கேட்கிறோம், அதுதான் சரி. அப்புறம் ஆண்டவன் இருக்கிறான். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் இருவரும் மனமுட்ட தம்பதிகளாக சௌக்கியமாக ஆசை போய் வாருங்கள்.
கல்யாண பெண்ணை அவமானப்படுத்திட்டோமா, அதுக்காக ரூபாய் 50,000க்கு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கான் புலிப்பட்டி. இப்ப அதுக்கு என்ன வழி? வழி வழக்காடணும், இல்ல அப்பனா அவன் கைட்ட பணத்தை எண்ணிடணும். வழக்காடித்தான் பார்ப்போமே. வழக்காடினா உன் மகன் மண்டவாளம் எல்லாம் பேப்பர்ல வந்துடும். வரட்டுமே. அப்படி அவன் என்ன செய்து விட்டான்? என்ன மதித்தான் அவன்? உங்களை மதித்தான், உங்கள் ஜாதியைத்தான் மதிக்கவில்லை. சின்னஜமா வராருங்க. எங்க வருகிறான்? நமது மகன் இங்கேதான் வருவான். மகன்? அவனா எனக்கு மகன்? அமரா அமர்தான், நம்ம கௌரவமே போச்சு. அம்மா எங்கடா வந்தா? உங்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டி வந்தேனப்பா. ஆசீர்வாதம் அவனுக்கு போட வேண்டிய வந்தடா. அத்தா மானங்கட்டவளை, நீ யாரடி? என் மனைவி. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் மருமகள். என்னடா சொன்னா? சுந்தரி, விடமாட்டேனடா உன்னை, விடமாட்டேன். கீழிருந்து என் கௌரவத்தை உருட்டு விட்ட உணர்த்தனே, உன்னை உயிரோடு எங்கும் போக விடமாட்டேன். இனமில்லை, குலமில்லை, ஜாதி இல்லை, மதமில்லை என்று ஏழுமாறாக பேசிய உன் வாயை ரத்தத்தை கொப்பளித்து மூடுமுறையில் உன்னை விடமாட்டேன். சமதர்மம் பேசி ஜாதி விட்டு வேறுகாரியை கைப்பிடித்து இந்த வீட்டையை சாக்கடையாக்கி விட்ட சண்டாளா உன் சதைக்கு தெரியாமல் விட போவதில்லை. போகலாம். ஒரு சுந்தரி, நகராதே. அவன் சாகத்தானே வேண்டும். ஆம், அவன் ஒழிந்தே போக வேண்டும். இப்படி நீ போ. 10 மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி தாளாட்டி பள்ளிக்கணு பருவத்து பாடுபட்டு அவனை ஆளாக்கிவிட்ட தாய் நான். அவனை கொல்ல எனக்கு தான் அதிகாரம். இந்த கொல்லவனை என் கண்முன்பாக கொண்டு போடும். கொள்கிறேன். விசித்திரமானவரே, கொள்கிறேன். சிறுத்தொண்டனிடம் பிள்ளைக்கறி சிவன் கேட்டான், சீராளன் தந்தை கேட்கவில்லை. மயூரத்வஜனிடம் மகனை கூறு போடும்படி மால் கேட்டான், அவன் தந்தை கேட்கவில்லை. இப்போது தந்தையாகிய நீங்களே பிள்ளைக்கறிக்கு துடிக்கிறீர்கள். தருகிறேன். ஆனால் எதற்கா? அவன் செய்த தவறென்ன? மனதிற்கு செய்தவளை மனைவியாக வரித்தது தவறா? இல்லை, கைப்பிடித்தால் மோசம் செய்யக்கூடாது என்ற கொள்கையில் அவன் உறுதியாக நின்றது தவறா? ஜாதி மத பாகுபாடுகள் இந்த காலத்திற்கும் அவசியமானவை என்று கருதி அவற்றுக்கு என் மகனை பலியிடச் சொல்கிறீர்கள். சுவாமி மகனே, படித்து பட்டம் பெற்றும் அப்பனின் பாறை உள்ளத்தை அறியாமல் பட்டு மீது பாசம் வைத்தாயே, அந்த தவறின் பலனால் என் கையால் நீ இறக்கப் போகிறாய்டா, இறக்கப் போகிறாய். அவரை விட்டு விட்டு நான் எப்படி போவேன்? நாங்கள் இருவரும் மனமாற காதலிக்கிறோம். அதிகால காவல் கல்விகள் சொல்லும் காவல் என்ற பதத்துக்கு அர்த்தம் எழுதி ஜாதி கலப்பு மனங்கள் இந்த நாட்டில் நடக்காமல் நாட்டில் நாராயணம் நடக்கும், இவர் வீட்டில் நடக்காது. இந்த நகைகள் எதப்பா உனக்கு? இந்த நகைகள் உனக்கு ஏது? சொல்லு 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 சுவாமி, சொல்லு சுவாமி. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி கிராமத்துல ஒரு பெரிய வீட்டு வாசல்ல ஒரு சின்ன பெண் குழந்தை இந்த நகையை போட்டுட்டு நின்னதுங்க.
இந்த நகைக்காக ஆசைப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டனுங்க. இங்க இந்த குழந்தை இங்க சொல்லுடா சாமி, சொல்லுடா. அந்த குழந்தை எங்கடா? அந்த மகள் தான், என் ஒரே மகள் தான். அவ பொழுதுல இருந்துதான் நான் இந்த கட்டிக்கு வந்தேன்டா. என் செல்வி சாமி, அழாதீங்க. அந்த குழந்தைய நாங்க தான் பத்திரமா வளர்த்தோம். அன்னைக்கு சுந்தரின்னு பேர் வச்சிருக்கிறோம். சுந்தரிங்க அது சுந்தரி. என் செல்விதான், செல்வி. அவள் இப்போது அதையே கேட்கிறது. பெரிய ஜமீன்தார விட்டு பிள்ளை, வசந்த ஜாதியா. அவனால ஆசைப்பட்டு அவனோடு ஓடிட்டா சுந்தரி. அவளை தேடிட்டு தான் நானும் திரிகிறேனுங்க. அவன் பேர் கேட்கிறான். ஆமாங்க, அங்கே உங்களுக்கு தெரியுமாங்க? ஐயோ, அவன் பேர் கேட்கிறான். ஆமாங்க, அங்கே உங்களுக்கு தெரியுமாங்க? ஐயோ, என் செல்வி இங்குதான் தான் இருந்தாள். என் கூடவே தான் இருந்தாள். தெரிந்து கொள்ளவில்லை. சுவாமி, இந்த பாவி சிங்காரமாக பாவியும் புத்தி இல்லாம ரொம்ப தவறு செஞ்சுட்டீங்க. சுவாமி, என்ன மன்னிச்சிடுங்க. சுவாமி, என்ன காப்பாற்றுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. சிங்காரம், என் மகளின் உயிரை காப்பாற்றி வளர்த்து உனக்கு நான் அல்லவா கைமாறு செய்ய வேண்டும். ஆமா, அந்த பையன் சேகரன் ஊர் தெரியுமா உனக்கு? தெரியுங்கள். அப்பொழுது நாம் இருவரும் அங்கே உடனே புறப்பட வேண்டும். சேகரின் அப்பா ஜாதி ஆசை கொண்டவன், சீத ஆசை கொண்டவன். ஆம். கோவிந்தா, இங்க வா. உன்னிடம் ஒரு கடிதம் கொடுக்கிறேன். நீ உடனே என் கிராமத்துக்கு புறப்பட வேண்டும். தயாராக. என்னடி நாடகம் ஆடுற? போடியே கள்ளி. கபடியும் வல்லவையா, காதலார் கருகி பாடும் கதியில்லா ஏழை ஐயா, ஐயா. என்ன பாரியா, நல்லா பாரியா. எனக்கு அறிவு இருக்குது, அறிவு இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது. எனக்கு என்னையா குறைச்சு? உனக்கு உடம்பு கூட இருக்குது. எதோ நாங்க ஆரே பார்த்து என்ன சொன்னாய் நீ அடிமுட்டாள, கொஞ்சம் நில்லு. ஆரே பார்த்து என்ன சொன்னாய் நீ அடிமுட்டாள, கொஞ்சம் நில்லு. ஆரே பார்த்து என்ன சொன்னாய் நீ அடிமுட்டாள, கொஞ்சம் நில்லு 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 நில்லு. பாரதானி என்னை நல்லா பாரதானி. சுந்தரி, சுந்தரி வந்துட்டியா? சுந்தரி, போ. கொல்லிலே சிறுவை கல்லு, மணியிலே வைரம், பூவிலே கல்யாணி, மரத்திலே தேக்கு, மனத்திலே கத்தூரி, விலங்கிலே சிங்கம், உடையிலே சக்தி, நாடுகளிலே நம் புகழ் பெற்ற சித்தகை நாடு. இப்படி எல்லாம் ஒசக்லவையா இருக்கும் போது நீ மட்டும் கூந்த தாழ்ந்த ஜாதியில பிறந்திருந்தா பிடிக்குமா எங்க அப்பாவுக்கு? துரதிருஷ்ட சொல்லி முட்டாள், நீ மட்டும் என் குறை ஜாதியில பிறந்த. திருக்கடை ஊரல் பகும் இதுதானோ, சிற்றோடும் வீதியும் இதுதானோ. என் அத்தானின் விடங்காது இதுதானோ, அவர் அப்பாவும் தல்லுவதும் நிஜதானோ. திருக்கடை ஊரல் பகும் இதுதானோ. நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ கோனே, நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ கோனே. இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ கோனே, இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ
கோனே தாண்டவ கோனே தாண்டவ கோனே தாண்டவ கோனே அம்மா ஆமா மெரிம்மா நான் சொல்லி நீ எந்த அம்மா நான் தள்ளி நான் బంగారు తల్లి నా బంగారు తల్లి తగిడి 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 மகன் நடிக்கிறாண்டி நடிக்கிறான் ஆமா அவன் நடிக்கிறான் நீங்க விருத்து புலி மாதிரி இருந்துகிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு அவன் சத்தா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க இந்த தேவ தலையில నా తల్లి నా బంగారు తల్లి అట్లా చెప్పకూడదు జాది ఇలాంటి నీది ఏది నీది ఇలాంటి జాది ఏది నీదియు జాదియు ఇలాంటి నీ ఎన్నాను ఏది ஜாதி பிரிவிலே மூட்டுவோம் வந்தவனே போராடுவோம் வீதி பிரிவிலே விளையாடுவோம் வேண்டாமனையில் உறவு செய்வோம் நீதியில் நின்ற காதலி வாழ்த்திடுவோம் பாதகம் செய்வோரை படமடிப்பே ஆழ்ந்து கடிப்போம் என்றாடு பாம்பே ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே ஆடு பாம்பே ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே ஆடு படு பாம்பே நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ போனே நல்லதுக்கு காலமில்லை தாண்டவ போனே இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ போனே இது நாடறிஞ்ச உண்மையடா தாண்டவ போனே பள்ளு பத்து உணர்ச்சிக்கு அடிமையாகி உள்ள அந்தஸ்தை குறைத்துக் கொள்ள மாட்டான் இந்த நித்யானந்தம். மனமே நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான் பாபம் செய்யாதிரு மனமே ஆசை தலையில் அகப்பட்டதும் மனம் அப்பொழுதே வென்று அடிபட்டதும் பாசவலை வீணை அறுபட்டதும் இந்த பாரடி வாழை பெண்ணே இந்த பாரினை பாரடி வாழை சுந்தரி 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 சுந்தரி
காலம் நல்ல காலம் இது வாழ்வு நாம் காணவே. வருங்காலம் நல்ல காலம் இது